இந்நாள் இனிய நாள். அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்திலே தாவரங்கள் முதலில் பூக்க வேண்டும், அது காய்க்க வேண்டும், பிறகு கனிய வேண்டும். இதுதான் நடைமுறை பழக்கம். ஒரு சில மரங்கள் நிறைய பூக்களை பூக்கும், பூத்து குலுங்கும், மரம் முழுக்க. பார்ப்போம், அடடா, பூக்களே இவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் இதிலே எவ்வளவு காய் விடும், எவ்வளவு பழம் கிடைக்கும் என்று நாம் நினைப்போம். கடைசியில் பார்த்தால் அது பூவோடே முடிந்து போய்விடும். பாதிரி என்ற மரம் அப்படிப்பட்டதான். பெரிய பெரிய பூக்களை விடும், நிறைய மலர்களை விடும். ஆனால் அந்த மலர்கள் அப்படியே நின்று விடும், காயாகாது, கனியாகாது. காயும் கனியும் ஆனால் தானே பலன். அதை போல ஒரு சிலர் வயதிலே மூத்தவர்களாக இருப்பார்கள், சுத்தமாக அறிவு இருக்காது, சொல் புத்தியும் இருக்காது, சொந்த புத்தியும் இருக்காது. வயது ஏற ஏற அந்த வயதுக்குரிய அறிவு வளர்ச்சியும் இருக்க வேண்டும், பக்குவ நிலையும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது சிறந்த வளர்ச்சி. ஆள் மட்டும் வளர்ந்து விட்டு அறிவு வளரவில்லை என்றால் பட்டுக்கோட்டை பாடினால் அல்லவா, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. அப்படி இல்லாமல் எப்படி பூக்களை மட்டும் பூத்துவிட்டு காயும் கனியும் தராத மரம் பயனில்லையோ, அதை போல உடலால் மட்டும் வளர்ந்து விட்டு, வயதால் மட்டும் வளர்ந்து விட்டு, அதற்கேற்ற அறிவும் அனுபவமும் பக்குவமும் இல்லாத முதியவர்கள், மூத்தவர்கள், வயதிலே மூத்தவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். அவர்கள் முட்டாள்களாக இருக்கிறார்கள். முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை என்ற பழமொழிக்கு மாறாக இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் வயதால் மூத்திருந்தாலும் முட்டாள்களாக இருக்கிறார்கள் என்று பழமொழி 400 நூல் கூறுகிறது. அடுத்தது, ஒரு சில விதைகள் பாத்தியிலேயே விதைத்தாலும் வளராமல் இருக்கும். பாத்தி என்றால் நீர் போவதற்கான வழி. அந்த பாத்தியின் வழியாக, வாய்க்கால் வழியாக நீர் வயலுக்கு செல்லும். வாய்க்காலிலே இருக்கக்கூடிய நீர் எப்போதும் அந்த வாய்க்காலிலே கொஞ்சம் தேங்கி நின்று கொண்டுதான் இருக்கும். நீர் வளத்துக்கு பஞ்சமில்லை, தண்ணீர் குறைபாடு வாய்க்காலிலே வராது. அப்படி வாய்க்கால் ஓடக்கூடிய பாத்தியிலே விதை விதைத்தாலும் கூட சில விதைகள் முளைப்பதில்லை, சில செடிகள் வளருவதில்லை. அதை போல ஒரு சில கீழ் மக்களுக்கு, அறிவற்றவர்களுக்கு நீங்கள் எத்தனை முறை திரும்ப திரும்ப கூறினாலும் அவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். ஏதாவது ஒன்றால் மூளை செலவை செய்யப்பட்டவர்கள், ஏதாவது ஒன்றிலே தன்னை கொண்டு போய் புகுத்தி கொண்டவர்கள், பொய்யையும் புரட்டையும் இதுதான் உண்மை என்று நம்பி அந்த போதையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்கள், நீங்கள் எவ்வளவு தெளிவாக கூறினாலும் அதை அறிவினை கொண்டு ஆராய மாட்டார்கள். ஏதாவது ஒரு மாய வலையிலே சிக்கியவர்களிடம் நீங்கள் பேசி பாருங்கள், ஒன்றும் வேலைக்காகாது. மதத்தின் மீதோ சாதியின் மீதோ வெறி கொண்டு அலையக்கூடியவர்களுக்கு அறிவை கொண்டு நீங்கள் ஏதேனும் சொன்னால் அதை சிந்தித்து இது சரி, இது தவறு, இது ஆகும், இது ஆகாது, இது நல்லது, இது கெட்டது என்று ஆராயக்கூடிய மனப்பான்மையே இருக்காது. என் கடவுளை சொன்னாயா, என் சாமியை சொன்னாயா, என்ன சொன்னோம் என்பதெல்லாம் அங்கே கேள்வி அல்ல. எப்படி நீ சொல்லலாம், எங்கள் ஜாதியை பற்றி ஏன் பேசினாய், இப்படித்தான் அந்த உரையாடல் தொடருமே தவிர சொன்ன சொல்லிலே உண்மை இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா, அது சரியா, அதை பற்றி ஆராயக்கூடிய தன்மை இருக்காது. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன தோழா, ஒண்ணுமே நடக்கல ரொம்ப நாளா என்று பட்டுக்கோட்டை இவர்களை பற்றித்தான் பாடி. அவர்கள் மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா என்று சொல்லுவதை போல தான் பிடித்த பிடியிலே, அந்த முரட்டு பிடியிலே அப்படியே இருப்பார்கள். அவர்களுக்கு போய் நீங்கள் அறிவுரை சொல்லுவது வீண். எவ்வளவு சொன்னாலும் அந்த மூளையில் ஏறவே ஏறாது. பாத்தியிலேயே விதைத்த விதையாக இருந்தாலும் சில விதைகள் முளைக்காததைப் போல
நீங்கள் எவ்வளவு படித்து படித்து அறிவுரை கூறினாலும் சிலருக்கு ஏற்காது. இப்படியும் மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள், அது இயல்பு என்று பழமொழி 400 கூறுகிறது. வெண்பாவை காண்போமா? பூத்தாலும் காயா மரமுல, மூத்தாலும் நன்கறியா தாமும் நனி உலர், பாத்தி விதைத்தாலும் நாராத வித்துல, பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.